அது ஜாதியாகவோ மதமாகவோ கலவரத்தை உண்டு செய்துதான் திமுக வாழ்ந்திருக்கு. அவங்க பிராக்டிக்கலான என்னன்னா சிக்கந்தர் மலையில போய் கெடாவை வெட்டுன நவாஸ்கனியை அனுப்பியதும் திமுக தான். அனுப்பியது திமுக. இப்ப ஏன் இந்த சிக்கந்தர் மலையுடைய விவகாரம் தேவைப்பட்டது? தமிழ் கடவுள் முருகன் என்பவர் இந்து கடவுள் அல்ல, அவன் தமிழர்களுக்கான கடவுள் அப்படின்னு உலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு? உன் கடவுள் முருகனுக்கே இங்க நியாயம் கிடைக்கல, நீ போய் பிச்சை கேட்டு போய் பழனிக்கே பால்காவடி போற. இது திமுகவால் தான் பிஜேபி ஆட்சி கொண்டுங்கிற உண்மையை நான் மனப்பூர்வமா பாலிடிக்ஸ் இல்லாமல் இந்த உலகத்துல சூரியன் விழிப்பதும் கிடையாது, சூரியன் தூங்குவதும் கிடையாது. நீங்க அங்க இருந்து ஃப்ரீ பஸ்ல வரணுமா, ஆட்டோல வரணுமா, கார்ல வரணுமா, நீங்க எப்படி வரணும், பாதுகாப்பா வரணுமா, இல்ல இடுப்பு கள்ளிக்கார காரை துரத்தி ஓடணுமாங்கிறது எல்லா குலத்திலும் அரசியல் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் பிஜேபியின் மாநில நிர்வாகி DS பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல பாத்தீங்கன்னா திமுக ஜாதி கலவரத்தை தூண்டுது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்க சொல்றீங்க. இன்னொன்னு ராஜா அவர்கள் களத்துக்கே போனாரு, அண்ணாமலை அவர்களும் குரல் கொடுத்தாங்க, இந்து முன்னணி சார்ந்த பல நபர்கள் இதற்கு போராடினாங்க. அப்படி இருக்கும்போது திமுக ஏன் ஜாதி கலவரத்தை தூண்டுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிஜேபியால் வைக்கப்படுது. அது ஜாதியாகவோ மதமாகவோ கலவரத்தை உண்டு செய்துதான் திமுக வாழ்ந்திருக்கு. அவங்க பிராக்டிக்கலான என்னன்னா சிக்கந்தர் மலையில போய் கெடாவை வெட்டுன நவாஸ்கனியை அனுப்பியதும் திமுக தான். அதற்கு எப்படி சொல்றீங்க? அவர் தான் சொல்றாரு, வக்பு வாரிய தலைவராக நான் அந்த இடத்தை ஆய்வு செய்ய போனேன். நவாஸ்கனி பாராளுமன்ற உறுப்பினராக அந்த இடத்துக்கு நான் போகல, வக்பு வாரிய தலைவராக நியமித்தது திமுக, அப்ப அனுப்பியது திமுக தான். அந்த இடத்துல போய் மாட்டுக்கறியை சாப்பிட சொன்னது அனுப்பியது மட்டும்தான் திமுக, மாட்டுக்கறியை சாப்பிட சொன்னது திமுக இல்லைங்கிற விஷயத்த நாம எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. அனுப்பியது திமுக. இப்ப ஏன் இந்த சிக்கந்தர் மலையுடைய விவகாரம் தேவைப்படுகிறது? தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி தமிழகத்திலே வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படி என்கிறதை திமுக அறிந்துக்குது. இது பிராக்டிக்கலான பிரச்சனை. இப்ப சிக்கந்தர் மலையில போய் கிடா வெட்டுறதோ மாட்டுக்கறியை சாப்பிடுறதோ இப்ப இருக்கக்கூடிய பாய்மார்களுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு அதை தாண்டி அவன் பிள்ளைகளுக்கு 1000 பிரச்சனையோட ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையை ஒரு 10-20 பேர் கிளப்புவதன் மூலமாக ஹிந்துவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மத மோதல் அதிகரிக்கும். இந்த மத மோதல் அதிகரிக்கும் பட்சத்துல சிறுபான்மையர் ஓட்டுகளுக்காக அஞ்சி பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது. ஆட்டோமேட்டிக்கா திமுக மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக மாறும் அப்படின்னு ஸ்டாலின் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பிராமண அறிவு வேலை செய்யுது. ஆனால் இந்து முன்னணியும் பிஜேபியும் இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான போராட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை. முருகர் யாருடைய கடவுள்? தமிழ் கடவுள். இந்த தமிழர்களுக்காக குரலாகத்தான் பார்க்கிறோம். சீமான் சொல்வது போல தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அந்த இனத்துல இஸ்லாமியனும் இருக்கான், இந்துவும் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான். அப்ப இந்த தமிழன்கிற இனத்திற்காக எங்க கட்சியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் போய் சண்டையிடுறார். அவர் தமிழனாக போய் சண்டையிடுறார். சிக்கந்தர் தமிழ் கடவுள் எனக்கு தெரியாது, முருகர் தமிழ் கடவுள், நான் தமிழன் பிறகுதான் இஸ்லாமியன். அங்கு சண்டையிடக்கூடிய அந்தோணி நான் தமிழன் பிறகுதான் கிறிஸ்தவன். தமிழ் கடவுள் முருகன் என்பவர் இந்து கடவுள் அல்ல, அவன் தமிழர்களுக்கான கடவுள் அப்படின்னு உலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த திராவிட கட்சிகள். நாங்க கூட இந்து கடவுளை கூட ஒரு மாசம் வாடகைக்கு விட்டுறோம், தமிழ் கடவுளாக வாடகைக்கு விட்டுறோம், நீங்க தமிழ் கடவுளாக வச்சுக்கோங்க. இப்ப சீமான் என்ன பண்ணணும்? இந்து கடவுளே கிடையாது, அவர் எங்களுடைய தாத்தாங்கிற. இப்ப உன் தாத்தா சைவம் சாப்பிடுறான், பக்கத்துல கொண்டு போய் ஒரு அசைவத்தை கொண்டு போய் கொட்டுறான். இப்ப உன் பொண்டாட்டி அமாவாசைக்கு விரதம் இருக்கும் போது ஆட்டுக்கறியை கொண்டாந்து இடையில வச்சா நீ கம்முன்னு இருப்பியா? இல்ல உன் ஆத்தாக்காரி தட்டுல வச்சா அதனால என்ன இருக்கு, இஸ்லாமும் அமாவாசையும் அப்துல்லாவும் ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா நான் கேட்டுக்கிறேன். செய்வியா? செய்ய மாட்டார். இப்ப இந்த தமிழ் கடவுள் பின்னாடி எத்தனை தமிழை நிக்கிறாங்கிறத நம்ம வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதி தெரியும். இப்ப ஹிந்து முன்னணி அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த முன்னெடுக்கிறதுக்காக ஹிந்து முன்னணி என்கிற வார்த்தையில இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் வரக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. ஹிந்து என்பது எங்களுடைய கலாச்சாரத்தின் மூதாதையருடைய பெயர்.
இல்ல இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளும், அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பார்வை எப்படி இருக்கும்? மக்களுடைய பார்வை அததானே நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதை பழனிக்கு பால்காவடி எடுத்து தைப்பூசுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுடைய மக்களுடைய மனசு நிலையும் மாட்டுக்கறியை கொண்டு போய் பண்றானுங்களேங்கிற அயோக்கியத்தனம், இந்த திமுகவுடைய அக்கிரமத்தனம் தோணுதுமா. சில பேர் தெருவுக்கு வருவான், சண்டையிட முடியும். சில பேருடைய குடும்ப சூழ்நிலை, தொழில் சூழ்நிலை, மனதால்தான் சண்டையிட முடியும். இப்ப இந்த பிரச்சனையை ஏன் திமுக இயக்குங்கிறதுக்கு யதார்த்தம் உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலினும் தமிழர் தானே. இந்த முருகர் ஐயர் கடவுள் இல்லையே, முருகர் பிராமணர் கடவுள் இல்லையே. நீ பேசாத சமூக நீதியை குறத்தி பெண்ணை திருமணம் செய்து, பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க தாத்தா முருக குறத்தி பெண்ணை திருமணம் செய்து சமூக நீதி காத்தவராக இருக்கிறாரே. அப்ப நீங்க முருகரை ஒரு சமூக நீதி கடவுள் கூட கொண்டு வரலாமே. அப்ப அந்த சமூக நீதி கடவுளுக்காக திமுக அரசாங்கம் ஏன் போராடவில்லை? நீ போய் வக்ஃப் வாரிய தலைவர் போய் சந்திக்கிறது தப்பு இல்ல, சிக்கந்தர் மலையில போய் தொழுகை எடுப்பது தப்பு இல்ல. உனக்கு தேவைப்பட்டா நீ தொழுகை பண்ணிக்க, அதை நாங்க தடுக்கல. இதனால வரைக்கும் நாங்க தடுக்கலையே. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றக்கூடாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, இளிச்சவாயை இந்து முருகனுக்கு பால் காவடி தான் எடுப்பான், முருகனுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்டுக்கு வர மாட்டான், ஓட்டு போட வர மாட்டான், அதை பத்தி நமக்கு அச்சமே இல்லைன்னு கோபாலபுர குடும்பம் நினைக்குது. இந்த எண்ணம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல உடைஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு முருகனை வணங்கக்கூடியவனும், ஒவ்வொரு முருகனை கடவுளாக நினைக்கக்கூடியவரும், முருகனை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைக்கக்கூடிய மனசும் என்னடா இப்படி அயோக்கியத்தனம் பண்ணது திமுகங்கிற எண்ணம் இந்த முறை கொண்டு போய் சேர்ந்துருச்சு. நீங்க வேல் யாத்திரை நடத்திய முருகருக்கு பின்னால் தான் கந்த சஷ்டிக்கு பிறகு வாக்கு வங்கி இத்தனை சதவீதம் உருவானது. அதுல மாற்று கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே தான் பாஜக ஆட்சிக்கு வர முடியும். அதிமுக கூட வர முடியாது. திமுக இன்னொரு 5 வருடம் ஆட்சியில் இருந்தால் கூட அதை பற்றி பாஜகவுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா சொரணை உள்ள இந்துக்கள் அப்பதான் முடிச்சுக்குவான். சொரணை இருக்கிற ஹிந்து இருக்கான்ல, அவனுக்கு அப்பதான் ஆகா இவ்வளவு அக்கிரமத்தனங்கள் இந்த திமுக பண்ணுது, இதை கேட்கக்கூடிய யோகிதை பாஜகவுக்கும் அதை சார்ந்த அமைப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற உண்மைய சொரணை உள்ள இந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆனா கூட ஒண்ணு கெட்டு போறது இல்லை. இல்ல இந்த நிலைப்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஆட்கள் இல்லையா? போய்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு இது ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது. நீங்க ஒரு 5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துதான் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்றது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் வாய்ப்பு கொடுக்கலாமா? ஹிந்து தன்னை உணர்ந்து கொள்வதற்கு அவகாசம் தேவைப்படுதுமா? அந்த அவகாசத்தை உணர்ந்து கொள்வதற்கான அந்த தீர்வை நீங்க தானே. அவன் அரை நூற்றாண்டா தூங்கிக்கிட்டு இருக்காமா. அரை நூற்றாண்டுகளாக ராமரை வடக்கேத்தர் கடவுள் என்றும், மேரியம்மையை சமயபுரத்துல பிறந்த கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்க ஹிந்துக்கள் மாய்வே, முருகருக்கு பால் காவடி எடுத்தால் தவறு என்றும், கலைஞருக்கு தயிர் வடை வைத்தால் சரி என்றும் நம்பிக்கொண்டிருக்க ஹிந்து மக்கள் மாய்வே, இவன் அரை நூற்றாண்டா தூங்கி தூங்கியே பழகிட்டாமா. இவனை எழுப்புறதற்கு இன்னொரு அரை நூற்றாண்டு தேவைதாமா படுது. இதுல என்ன உண்மை? அதுதானே. இன்னைக்கு கொந்தளிச்சு வரணும்னா பிப்ரவரி 4ஆம் தேதி ஒவ்வொரு முருகரை கும்பிடு. நீ எதுக்குடா தைப்பூசத்துக்கு பழனிக்கு பாத யாத்திரை போற? உன் கடவுள் முருகனுக்கே இங்க நியாயம் கிடைக்கல, நீ போய் பிச்சை கேட்டு போய் பழனிக்கே பால் காவடி போற? அந்த யோகிதை ஒவ்வொரு முருகர் கடவுளுக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் தேதி கொடுப்பொரு கூட்டம் முருகருடைய புரட்சி தமிழகத்தில் பிஜேபியின் ஆட்சி. இது திமுகவால் தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுங்கிற உண்மையை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இல்ல இப்ப நீங்க சொல்ற நிலைப்பாட பார்த்தா இதை நீங்க ஒரு அரசியல் ஆக்க கொண்டு உணர்வு தானமா? இது உணர்வு தானே அரசியல். அரசியல்னா என்ன? இதை இருந்தாலும் அரசியல்னாலே ஒரு ஆபத்தான வார்த்தையாவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வாழ்க்கையில எல்லாமே அரசியல் தானே. இதே வார்த்தையை தான் அண்ணாமலை மூச்சுக்கு 300 தடவை பதிவு செய்வாரு. எதையுமே நாங்கள் அரசியலாக்க இல்ல, அவர் அரசியலாக மக்கள் பிரச்சனை அப்படின்ற ஒரு நோக்கம். அரசியல் என்கிற வார்த்தையே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தை தான். அது கட்சிகள் மட்டும் கிடையாது, ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல இருக்கு, எல்லா இடங்களிலும் பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் இல்லாமல் இந்த உலகத்துல சூரியன் விழிப்பதும் கிடையாது, சூரியன் தூங்குவதும் கிடையாது. எல்லா இடங்களும் அரசியல் சார்ந்துதான். நீங்க அங்க இருந்து ஃப்ரீ பஸ்ல வரணுமா, ஆட்டோல வரணுமா, கார்ல வரணுமா, நீங்க எப்படி வரணும், பாதுகாப்பா வரணுமா, இல்ல இடுப்பு கிளிக்கார காரை துரத்தி ஓடணுமாங்கிறது எல்லா பின்புலத்திலும் அரசியல் இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து வெளியில வந்தா ஏசியை போடணுமா, ஏசியை போட வேண்டாமா, இந்த லைட் 1 மணி நேரம் எரியலாமா, எரிய வேண்டாமான்னு கேட்கறதுக்கு பின்னால் அரசியல் இருக்கு. இபி பில் 100 ரூபாவா இருந்தால் 100 யூனிட்டுக்குள்ள இருந்தா லைட்டை போடுவீங்க. நீங்க வீட்டுக்குள்ள லைட்டை போடுறதுக்கே அரசியல் இருக்கும் போது சாமியை கும்பிடுற இடத்துல அரசியல் இருக்காதா? எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கு. எங்கள் தலைவர் இல்லை என்று சொன்னார்கள், அது அவருடைய பார்வை. என்னுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அரசியல் தான். திமுக எடுத்த இந்த முருகருக்கு எதிரான அரசியல், இந்த மாட்டுக்கறி அரசியல், மிக கேவலமான இந்த அரசியல் இந்த வருகிற 4ஆம் தேதியோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு 2026 அறுபடை முருகன் மீது சத்தியமாக ஒவ்வொரு தமிழனும் உணர்வுள்ள முருகனின் பிள்ளைகளாக இருந்தால் இந்த திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்.
பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடைய ஆட்சி வரும்.